ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அவசரமாக உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகவே இந்த முருகன் ஓடி வந்தேன். அதாவது, இப்போ நீ பயப்படுற அளவுக்கும் வருத்தப்படுற அளவுக்கும் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க போகிறதில்ல. நீ தைரியமா சந்தோஷமா இரு. இப்பொழுது என் வார்த்தையை கேட்டு முடிக்கும் நொடியே நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக்கி உனக்கான நல்லது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்ய போகிறேன். இனிமே நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். ஒவ்வொரு நாளும் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு மன அழுத்தத்தோட மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்ட. இன்னையிலிருந்து இதுக்கு ஒரு முடிவு காலத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை வரவழைக்க போகிறேன். என் அருளால் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்சது போல நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்ட பிறகு இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீ கேட்ட அனைத்தும் நிச்சயம் நல்லபடியாக நடக்க தான் போகுது. மிகுந்த மனவேதனையோடும் அளவு கடந்த வருத்தத்தோடும் இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்வமே. நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான பக்தியை பார்த்துதான் மனம் குளிர்ந்து மகிழ்ந்து போய் இந்த முருகன் நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். உன் மனசை குளிர் வச்சு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்படியும் நல்லது கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை சரி செய்கிறதுக்காக இப்போதே உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறேன். அதாவது, நீ எதிர்பார்த்த காரியங்களையும் நீ திட்டமிட்ட காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர தயாராயிட்டேன். நீயும் எந்த எதிர்மறை எண்ணமோ பயமோ சந்தேகமோ இல்லாமல் உனக்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சினா போதும். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு வெற்றிகரமாக நடந்து தீரும். எதையுமே யோசிச்சு நீ கலங்க வேண்டாம் என் செல்வமே. உன் விருப்பங்கள் அனைத்தையும் உனக்கு நல்ல முறையில் நடத்தி தரப்போகிறேன். உன் மனசு தடுமாறும் போதும் நீ தவிக்கும் போதெல்லாம் அதை தெளிவுபடுத்துறதுக்காக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதே போல் எது சரி எது தவறுங்கிறதையும் உனக்கு உணர்த்தி உன் வாழ்க்கைக்கு ஏதுவாக நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்தை கொடுத்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. எப்போவுமே வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க பழகிக்கோ. ஏன்னா அதுதான் உன் எதிர்காலம். நீ நிமிர்ந்து தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு தைரியத்தோடு வாழும்போது தானே அது அழகான வாழ்க்கையாக கண்களுக்கு பலப்படும். நீ போராடி கஷ்டப்பட்டதையெல்லாம் ஒருபோதும் மறந்துட வேண்டாம். கஷ்டத்திலிருந்து நீ கற்றுக்கிட்ட பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ தயாராகு. எது உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதுக்காக கவலைப்படாமல் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுன்றத நீ தீர்க்கமாக நம்பணும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற பயம் உனக்கு வேண்டாம். இந்த முருகன் உனக்கு சோதனைகளை கொடுப்பேன், ஆனால் ஒருபோதும் வேதனைகளை தரமாட்டேன். உனக்காக நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரியான நேரம் வரும்போது அனைத்தையும் சிறப்பான முறையில் உன் கைகளில் வந்து நான் ஒப்படைக்கிறேன். என் அருளால் உனக்கு நல்ல வழியை காட்டி உன் கரம் பிடிச்சு உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இனிமே உன் வாழ்க்கை நல்ல நலத்தோடும் வளத்தோடும் மிக அற்புதமான எதிர்காலத்தோடும் அமைய போகுது. வாழ்க்கையில் அவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க, இவங்க என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு யோசிக்க வேண்டாம். அவமானப்படும் விஷயங்கள் தான் வாழ்க்கையை அழகானதாக மாற்றி அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை மரியாதையாக வாழ வைக்குமேன்னு செல்லமே. நீ எதையும் பெறலை, எதுவுமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக இல்லைன்னு நீ கவலைப்பட வேணாம். எதை உனக்கு எப்படி நடத்தி முடிச்சு கொடுக்கணும்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும்.
கூடிய சீக்கிரமே மனசும் உடலும் சோர்ந்து போயிருக்கிற உனக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்து உன்னை அவமானப்படுத்தின அதே இடத்துலையே அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை வெகுமானத்தோட உயர்த்தி சிறப்பாக வாழ வச்சு காட்டுறேன். மன வலிமையும் மனசுல தைரியமும் தெம்பும் கொண்ட உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. எல்லா விஷயங்களும் இனிமே உனக்கு நல்லபடியா நடக்க போகுது. உன் ஓயாத உழைப்புக்கும் நீ செஞ்ச விடாமுயற்சிக்கும் சேர்த்து இந்த முருகன் வெற்றியை கொடுக்க போறேன். வாழ்க்கையில என்னதான் எல்லாரும் வசதியா பிறந்து வளர்ந்திருந்தாலும் சுய முயற்சியால சம்பாதிச்சவங்களும் நல்லா இருக்கிறவங்கன்னா அது ஒரு பெரிய அடையாளமா நடப்பாங்க. அப்படி நீயும் உன்னுடைய சுய முயற்சியால வலிமையான வெற்றிக்குரிய ஆளாக மாறப்போகிறாய் என் செல்வமே. சில பேர் வசதியாவே பிறந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறது பெரிய விஷயமல்ல. நீ கஷ்டத்திலேயே பிறந்து வளர்ந்து உன் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தியாக மாறியிருக்க. அதுக்கு துணையாக காரணமாக இந்த முருகன் நானும் உன் கூட இருந்தேன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரையும் நம்பாமல் தன் கையே தனக்கு உதவின்னு நீயாகவே தனியா நின்று நிமிர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ யாருக்கும் துன்பத்தையோ கஷ்டத்தையோ கொடுத்தது கிடையாது. உன் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை நிச்சயம் உன்னால உருவாக்கி தர முடியும். நீ அனுபவிச்ச வலியும் வேதனையும் உன் தலைமுறைக்கு போகாதபடி எல்லாத்தையும் நீயே அனுபவிச்சு கடந்து வந்துகிட்டு இருக்க. கண்டிப்பா உன்னை மனிதனாக வெற்றியாளனாக இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறேன் செல்வமே. நான் காட்டும் பாதையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு இனி எல்லா விஷயங்களையும் சரியாக்கி சிறப்பான வாழ்க்கையும் அமைச்சு தரப்போறேன். நீ இழந்ததை விட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ அறியாமலேயே செய்த சில தவறுகளுக்காக துன்பம் வந்திருந்தாலும் கூட இப்போது அதை போக்கி நீக்கி உன் சுத்தமான நல்ல மனசுக்காக உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கேன். நீ எதுக்காகவும் எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை தைரியமாக ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழ தயாராகு. தேவையற்ற விஷயங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இந்த முருகன் நான் நடத்தி தர்றேன். உன் துன்பத்தை போக்கி உன் வாழ்க்கையில இன்பம் உண்டாகும்படி இந்த முருகன் செய்ய போறேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காகவும் உன் நல்ல எண்ணங்களுக்காகவே உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும்படி செய்ய போறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமேன் செல்வமே. சில நேரம் நீ வெளியில போனாலும் சில நேரம் உன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட மற்றவங்க உன்னை பத்தி புறம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பத்தியா. ஏன்னா அவங்கள விட நீ ஜெயிக்கிறதும் முன்னுக்கு வர்றதும் அவர்களை விட நீ வலிமையாக இருப்பதும் அவர்களுக்கு பிடிக்காம தான் இந்த உலகம் யாராவது ஏதாவது ஒன்று உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கு. தவறான வழியில போறவங்களையெல்லாம் விட்டுட்டு யாருக்கும் எந்த துன்பமும் தீங்கும் நினைக்காம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நல்லதையே நினைச்சு நல்லபடியாக வாழும் உன்னை பற்றி இந்த உலகம் புறம் பேசுதுன்னா அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? எல்லாத்தையும் கண்டுக்காம தள்ளி விட்டுட்டு உன் வாழ்க்கையில உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. எந்த அளவுக்கு மனசுக்குள்ள இருக்க கஷ்டத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கவலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன் வலிமையின் மூலமாக வாழ்க்கையை வாழ தயாராகிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும். இந்த பிறப்பில் உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த சுபிட்சமும் இல்லை சந்தோஷமும் இல்லைன்னு நீ வருத்தப்பட்டு புலம்பியதை நான் பார்த்தேன். அதனாலதான் இன்பமே இல்லாத உன் வாழ்க்கையில இன்பத்தை கொடுத்து என் அருளாசிகளையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைய அர்த்தமுள்ளதாக மாற்ற வந்திருக்கேன். என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு மனசுல உறுதி இருக்கிறது எனக்கு தெரியும். உன் மனதின் உறுதியையும் உன் கைகளின் வலிமையையும் நான் உனக்கு காட்டாம விட்டுற மாட்டேன் என் செல்வமே. கஷ்டமாக இருக்கும் உன் பாதையை சுலபமாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் நீ வடிச்ச கண்ணீர் எல்லாமே இப்போது ஆனந்த கண்ணீராக மாறும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு தரப்போறேன். உன்னை கூட்டத்தில் கலந்து போய் உன் அடையாளத்தை இழந்து போய் அடுத்தவங்களுக்கு ஆமா ஆமா போட்டுக்கிட்டு
அதன் மூலமா உன் காரியத்தை சாதிச்சுக்கோ நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். தனித்த அடையாளத்தோட தனித்துவத்தோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன். கண்டிப்பா என் செல்ல பிள்ளையான உன்னால உன் தகுதியையும் திறமையையும் பயன்படுத்தி நல்லபடியா வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர முடியுமேன்னு செல்வமே. நம்பிக்கையோட என் கையை பிடிச்சிக்கிட்டாலே கண்டிப்பா உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்துருவேன். எல்லா சோதனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. மனம் தளர்ந்து சோர்ந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையில உனக்கான உயர்வை உண்டாக்கி பேரும் புகழும் பெருமையும் பெற்று நிம்மதியா நல்லபடியா நீ வாழ்வதற்கு இந்த முருகன் நான் வழிகாட்டுறேன். இந்த வடிவேலன் முருகன் உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கடந்த காலத்தில் அறியாமையால உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நினைச்சு நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே. உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையையும் கஷ்டத்தையும் பிரச்சனையையும் துன்பத்தையும் தடையையும் போக்கி எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக மாற்றி உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உன் உள்ளத்தை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கவனக்குறைவால உன் வாழ்க்கையில செய்கிற விஷயங்களை எல்லாம் இனிமேலாவது சரி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்ல முறையில் வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ செஞ்ச தப்பும் தவறும் பிழைகளும் தான் இப்போ உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இனிமேலாவது எல்லா மாற்றமும் நன்மைக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள தயாராகு. நம்பிக்கையோடு இந்த முருகனை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டீன்னா எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேனேன் செல்வமே. உன் மன ஏக்கத்தையும் உன் வருத்தத்தையும் பார்த்துட்டு தான் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு நீ எதிர்பார்த்ததை உன் கைகளை ஒப்படைக்கிறதுக்காக நான் வந்தேன்.